டைரக்டர் துரை செந்தில்குமார், அதாவது எதிர்நீச்சல், குடி, காக்கி சட்டை, அதுக்கடுத்து பட்டாசு போன்ற படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் ரீசெண்டா சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கேஸ்டிங் வச்சு ஒரு படத்தை கொண்டு வந்தாப்புல. கருடன் அப்படின்ற ஒரு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு. விடுதலை படத்துக்கு அப்புறமா நம்ம சூரிய அவர்களுக்கு இந்த கருடன் படம் வெளிவந்ததுனால இந்த படத்து மேல ரசிகர் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்தது. அது மட்டும் இல்லாம அந்த படத்துடைய டீசரா இருக்கட்டும், கிளிம்ஸா இருக்கட்டும், ட்ரைலரா இருக்கட்டும், எல்லாமே ரசிகர் மத்தியில ஒரு தரமான வரவேற்பு கிடைச்சிருக்கேன். ரொம்பவே அற்புதமாகவும் அந்த ட்ரைலர்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ, அதாவது அந்த ட்ரைலரை பார்த்து ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் முழுமையா பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ரொம்பவே ஒரு அற்புதமான படம். அதுல குறிப்பா இந்த படத்துடைய கதை வந்து வெற்றிமாறனுடைய கதை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னும் அது எந்த இடத்துலையுமே அவங்க அஃபிஷியலா மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனா ஒரு போஸ்டர்ல ஸ்டோரி பை வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு டேக்லைன் இருக்கு. ஆனா அதுக்கடுத்து வெளிவந்த போஸ்டர்ல எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம இது ஒரு கன்னடா படத்துடைய அன்அபிஷியல் ரீமேக், அதாவது அந்த கதையை அப்படியே எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது உண்மைன்னு தெரியல. ஆனா படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்ம சூரி கெரியர்ல இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேல வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை இந்த கருடன் திரைப்படம் பண்ணியிருக்கேன். சரி, இந்த படம் எந்த ஓடிடியில் எப்பதான் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த படம் எந்த ஒரு சேட்டலைட்டும் சரி, ஓடிடி சரி வாங்கவே இல்லை. அந்த டீல்லாம் க்ளோஸே ஆகாம தான் இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. தியேட்டருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறமா ஓடிடி மத்தியிலையும் சரி, அதுக்கடுத்து சேட்டலைட்டுக்கிட்டும் சரி, சேட்டலைட்டு அவங்க கிட்ட இருந்தும் நிறைய என்கொயரி வந்திருக்கும் போல இருக்கு. ஃபைனலாக இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை நம்ம கல்ஜி டிவி வாங்கிட்டாங்க. அதில் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய வேலை கொடுத்து வாங்கியிருக்காங்களாமா கல்ஜி டிவியில் இந்த படத்தை போகிறதுக்காக. ஆனால் அந்த டிவியில் பார்க்கறதுக்கு நம்ம பார்க்காமலே இருக்கலாம், அதை பரவட்ட பிரச்சனை. சரி, ஓடிடி யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மெத்தடில் தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. அதாவது ரெவன்யூ ஷேர் தான். படத்தை ஓடிடியில் போடுவாங்க, எவ்வளோ ரெவன்யூ வருதோ அதில் உங்களுக்கு எவ்வளோ எங்களுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஷேர் பிரிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மெத்தடை தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஓடிடி தளம் அப்படின்றது எந்த ஒரு படத்தையும் வாங்குறதுக்கு தயாராகவே இல்லை. படம் நல்லா இருந்தால் நீ கூடு, நான் போடுறேன், எவ்வளோ வருதோ நம்ம பிரிச்சுக்கலாம், பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்து என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்து சொல்கிறாங்களாமா. அது அமேசானாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், ஜி5ஆக இருக்கட்டும், எல்லா ஓடிடி தளமே இப்போதைக்கு அதான் சொல்கிறாங்க. அதாவது விலை கொடுத்து எந்த ஒரு படத்தையும் அவங்க வாங்க தயாராகவே இல்லை. பெரிய ஆக்டருடைய படமாக இருந்தால் கூட யோசிக்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒன்று இந்த கருடன் படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் நம்ம அமேசான் பிரைம் வாங்கிட்டாங்க. அடுத்த வாரம் இந்த படம் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தா அமேசான் பிரைம்ல பாருங்க. டைரக்டர்